கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய மரணங்கள் 59 தொட்டு இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் இன்னும் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதையொட்டி பல அரசியல் தலைவர்கள் பல்வேறு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆதரவுகள், எதிர்ப்புகள். ஆமாம், மக்களின் பக்கம் நின்று பல ஆதரவு, இன்னும் நிவாரணம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்ப்பாக பல விஷயங்கள் கூட்டணியில் இருந்தும் சரி, கூட்டணிக்கு வெளியிலையும் சரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மக்களின் குரல், அங்கே இருக்கிற அமைப்புகள் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க யார், இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற உண்மையை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், பொதுவெளியில அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. ஆமாம், இதுல யார் இருக்கிறா, காரணமா அரசு காரணமா அதெல்லாம் இல்லை, எந்த கட்சி எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. சிபிசிடியோட சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம், நம்ம இவரு கேட்டுட்டு இருந்தார்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு. சிபிஐல இல்லை, என்டிகே விசாரணை நடந்து இப்போ அதுக்கான இதையும் பிரஸ் மீட்லயே அடிச்சு நவுத்திருக்கிறாரு. ஓப்பனா சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த விசாரணை ஆணையத்துல சீமானுடைய கண்டுபிடிப்பு என்ன, அதுல அவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு, அது யாரை வந்து கைது பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்ப்போம். இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு, நான் இங்கதான் இருப்பேன் 12 நாள், இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு மேலே வருக, எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ, எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்ப மாரியாச்சா கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரியது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா, அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க, 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தர பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டானவன் இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பிரஸ் மீட் பாத்தீங்களா? பிரஸ் மீட் 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு முன்னாடியா? பாப்பி இது வந்து பாட்டிலுக்கு முன்னா பாட்டிலுக்கு பின்னா அப்படிங்கிறதான். என்ன பாட்டில்னா? பாட்டில்னா தண்ணி பாட்டில், தண்ணி பாட்டில் வேற ஒன்று சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் இது பண்ணுறாங்க. பல்வேறு தாகங்கள் இருக்கும், வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஸோ அதனால் ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பாமுவா பாப்பியான்னு நமக்கு தெரில. உங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னே எப்படி தோணுது? பாமுவா பாப்பியா? எனக்கு பாப்பி தான். பாப்பி தான். ஓகே, பாப்பி, பாட்டிலுக்கு பின். சரி, இப்போ இதில் நடந்திருக்கிற சம்பவம் விஷச்சாராயம் அருந்தி இறந்துருக்கிறாங்க. இதில் நிர்வாக சீர்கேடு நடந்திருக்குது. அதை முதலமைச்சரும் ஒப்புக்கொண்டு ஆமாம் நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு முன்னாடி வந்து அவர் சட்டசபையிலையும் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அமைச்சரும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இதுக்கும் பாமகவுக்கும் எங்களுக்கும் எதிர்ப்பு இல்லை அப்படின்னு எதுக்கு சொல்லணும் சீமான்? அது சம்மந்தம் இல்லாமல் இந்த இஷ்யூக்கு அவர் எப்பயுமே அப்படி தானே. அதாவது வந்து 1000 தப்பு செஞ்சாலும் தப்பு தான், ஆனாலும் திமுக தான் தப்பு. மற்றவங்க எல்லாரும் தப்பு செய்யலாம், திமுக செஞ்சாலும் தப்பு, மற்ற யார் செஞ்சாலும் தப்பு கிடையாது அவருக்கு. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிறான்னு தெரியல. இப்போ இதில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு எம்எல்ஏக்கள் பேர்லாம் சொல்கிறாரு, உதயசூரியன் சொல்கிறாரு, வசந்த் சொல்கிறாரு, எல்லாம் சரி. கள்ளக்குறிச்சியை ஒரு தொகுதி இருக்கா இல்லையா? ஆமாம், தனி தொகுதி. அதில் யார் எம்எல்ஏ? அவரில் வந்து இவர் செந்தில்குமார். எந்த கட்சி? ஏடிஎம்கேன்னு நினைக்கிறேன். மட்டும் நைஸாப்புல சொல்ல மாட்டேங்கிறாப்புல, சொல்லவே மாட்டேங்க, அவாய்ட் பண்ணுறாப்புல. ஜோம்பிகள் இங்கு தான் கவனிக்க வேண்டும். இது வந்து எங்களுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்களாகிய நீங்கள். மக்களில் ஜோம்பி கூட்டம், அதெல்லாம் மக்கள் கிடையாது, ஜோம்பி கூட்டம் இருக்குது. அதாவது மற்ற 2 பேர் திமுக எம்எல்ஏன்னு பேச தெரியுது,
கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவர் ஒரு அதிமுக எம்எல்ஏ. இப்ப அவரை பேரை சொல்ல மறுக்கிறீங்க. இப்ப அந்த கட்டை வேணாலும் போடுங்க, அந்த கட்டை போடுவாங்க, அதுல பாருங்க அவர் அந்த 2 எம்எல்ஏ பேரை அழிச்சு சொல்றாரு. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், அந்த கண்ணுக்குட்டி, இந்த கோயந்தராஜ். நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா, ஏடிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கேங்கிற வார்த்தையே வரல. கள்ளக்குறிச்சி ஒரு தொகுதிங்கிறதே அவர் சொல்ல. கருணாபுரம்ங்கிற அப்படிங்கிற இடம் கள்ளக்குறிச்சி தொகுதியில தான் வருது. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யாருன்னா செந்தில்குமார். செந்தில்குமார் பேர் போட்ட அந்த ஃப்ளக்ஸ் தான் அந்த மஞ்சள் கலர் புடவை கட்ட அக்கா வீட்டில் கூரை மேலே தொங்குனுச்சு. ஸோ அவர் பேரை சொல்ல, அதாவது கோவங்கள் வருது அவருக்கு. கோவங்கள் காய்ச்சல் இந்த 2 பேரும் இல்லாமல் இவங்க காய்ச்சி விட்டாங்களா இந்த திமுக எம்எல்ஏவுக்கும் சரி. அப்படியே எம்எல்ஏக்கள் அந்த மக்கள் உறுப்பினர்கள் காரணம் அப்படின்னாலே அந்த தொகுதியில் இல்லையா அவரு? செந்தில்குமார் தொகுதியில் வராரு அவரு. சரி, அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம், அந்த ஆணையத்தில் போலிங் ஸ்டேஷன்ஸ் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது வாக்குச்சாவடிகளை லிஸ்ட் வாக்குச்சாவடி மையம். ஆமாம். அதில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடி பட்டியல் 2021. அதில் 12 வட்ட எண் 12 பாகம் எண் 12 வாக்குச்சாவடி எண் 12 என்னன்னு வருது பாருங்க. கருணாபுரம் கள்ளக்குறிச்சி. இப்போ நம்ம இதே அடிப்படையில் தான் சொல்கிறோம். கருணாபுரம் கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற பேரவையில் வருது. அப்போ சீமான் சொல்கிற மாதிரி இதை எம்எல்ஏக்கு தெரியாமல் காய்ச்சி விட்டாங்களா அப்படின்னா, வக்கனையா 2 எம்எல்ஏ பேர் சொல்லல, 3வது எம்எல்ஏ பேர் இது சேர்த்து. அந்த 2 எம்எல்ஏ நீ சொல்ல பார்த்தா 2 எம்எல்ஏ சம்பந்தமே கிடையாது. அவங்க வேற ஒரு தொகுதி. கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ ஆக்சுவலி ஏடிஎம்கேக்காரரு. சரி, அப்படியே அவங்க தொகுதிக்கு உட்பட்டு வருது. இல்லைங்க, வட்டத்தில் இந்த தொகுதி இந்த தெருவிலேருந்து இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னே வச்சுக்கிறோமே. இருந்தாலும் இன்னொரு எம்எல்ஏ பேர் சேர்த்து சொல்றல, அப்படி இவர் பேர் சேர்த்து சொல்லிட்டு போறோம். கல்வராயன் மலை அப்படிங்கிறது நம்ம இதுல படி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு. அதில் தாலுக்கா அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ கல்வராயன் மலை அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படின்னா கள்ளக்குறிச்சி வட்டம் அதுக்கு கீழே தான் வருது. அப்போது அப்படி பார்த்தா இவருக்கு கீழே வரும் தானே. நம்ம அந்த அடிப்படையில் தான் கேள்வி இருக்கிறோம். அப்போ இந்த 2 எம்எல்ஏ பேர் சொல்லும்போது அதிமுகவுடைய எம்எல்ஏ ஏன் சொல்லலை அப்படின்னு ஜோம்பிகளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அப்படிதான் சித்தப்பார், அதனால சொல்ல மாட்டாரு. சரி, இது மட்டும் தான் நடக்குதா? காய்ச்சினவன் எந்தெந்த கட்சிக்காரன்? அதை நம்ம நேற்று சொன்னோம். காய்ச்சினவன் எந்தெந்த கட்சிக்காரன் அதை ஏன் நீங்கள் காட்டி கொடுக்கல? இப்போ இவர் எம்எல்ஏ பேர் தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, அவருக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி காரில் போகிறப்ப அதை சொல்லலை அப்படின்னு. நம்ம காரில் வரவன் சொல்லலை. காரில் வரவன் சொல்லி கொடுத்தா தான் சொல்ல முடியும். அவர் சொல்லலை அப்படின்னா காய்ச்சா என்னென்ன கட்சிக்காரன்னு நியூஸில் வருது. தந்தியில் ஒரு தந்தி டிவியில் அது தொந்தி வதந்தி டிவி. அதில் ஒரு கார்டு, அதில் என்ன போட்டிருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் வரிசையில் வரும் கட்சிகளில் உள்ளவர்கள் அடிபட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா பேராகிராஃபா எழுதுற? இல்லை ஏன் இவ்வளோ தயக்கம்? எதுக்கு இவ்வளோ தயக்கம்? எதிர்கட்சின்னா யாரு? ஏடிஎம்கே, பாமக, பாஜக. மற்றவை எப்படி வரும்? அது கிடையாதா? அதாவது ஒரு போட்டியில 4 பேர் ஓடுறாங்க, முதல்ல ஓட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் தனியா நிக்கிறேன், நான் தவழ்ந்து நிக்கிறேன் கிடையாது. குறைஞ்சது கட்டுத்தொகையை எடுக்கணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குன்னா எனக்கு ஒரு பேர் இருக்குது சொல்றாப்லையே. நான் தனியா நின்று தனியா ஓட்டு வாங்குறேன். அப்படி தனியா போ, அப்படியே தனியாவே நின்றுக்க வேண்டியதா? நீ வர முடியாது. நீ கிடையாது. நீ ஒரு ரேட்டு ஏத்திக்கலாம், ஒரு ரேட்டு 500 கோடி 1000 கோடி நீ ரேட்டை ஏற்றிக்கலாம். உனக்கு ரேட்டு அதிகமாகும். உன்னை நம்பி போடுற மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை இந்த ஜோம்பி கூட்டம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரேட்டு தான் ஏறும். பதிலுக்கு நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? எங்கள்கிட்ட வசவு தான் கிடைக்கும். எங்கள்கிட்ட மறுபடியும் முழிக்க வேண்டியது இந்த ஜோம்பி கூட்டத்தோட வேலை. இப்போ பேராகிராஃபாக எழுதுறானுங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். அதிமுக இப்போ காய்ச்சறவர் அதிமுக காரன்னு வச்சுக்குவோம். அதிமுகவை சேர்ந்த இந்த நபர், இல்லை பாமகவை சேர்ந்த இந்த நபர், சரி அதையும் விடுங்க. பாஜகவை சேர்ந்த இவர் அப்படின்னு போடுறதுல என்ன ஏங்க? திருக்குறள் மாதிரி 1 அடியில் அதை போட்டு வரலாமா? அதை விட்டுட்டு சுற்றி விளைக்கலாம். அதாவது காய்ச்சி பிடிபட்டவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமரக்கூடிய கட்சியை எதுக்கு எவ்வளவு? இல்லை அதான் நீங்கள் மீடியா தானே இது. இந்த கேள்வி மக்களுக்காக தானே வேலை செய்யுறீங்க. நீ யாருக்கு ஆதரவாக வேணாம், யாருக்கு எதிர்ப்பாக வேணாம், கவர்மெண்ட்டே ஒத்துக்கிச்சு ஏன் தப்புன்னு, ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபேக்டை போட வேண்டியது தானே. அவர் இந்த கட்சிக்கார சார்ந்தவர் எல்லா டிவியும் களத்துக்கு போய் பேட்டி எடுத்துருக்கீங்க. அசாலில் சொல்லுவாங்க இவங்க இந்த கட்சிக்காரங்க, அவங்க அந்த கட்சிக்காரங்க. நேற்று ஒருத்தர் ஏடிஎம்கேக்காரரு
சேலத்தில் வந்து வித்த ஒரு ஒன்றிய மாவட்ட விவசாய ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காப்புல. அவர் ஏடிஎம்கே இபிஎஸ் வந்து புரட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. நான் வந்து மதுவுக்கு எதிரான ஒண்ணு. அதாவது பின்னாடி என்ன போட்டிருக்காரு? சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. சரி, இப்போ மாட்டி இருக்கிற அந்த நியூஸ் இதை போடுறோம், அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ கல்வராயன் மலையில 25 ஏக்கர் பரப்பளவுல கள்ளசாராயம் காய்ச்சிருக்கிறாரு இவர் பேர் சுரேஷ். அதிமுகல 25 ஏக்கர் பரப்பளவுல அதிக போதை வரணுங்கிறதுக்காக ஊமத்தங்காயை உடைச்சு அதோட சாரை வந்து கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலா காய்ச்சுவாரு. அதுக்குள்ள நம்ம இல்ல, அதுவும் விஷம் தான். அது என்ன வேணா டெக்னிக்கலா போறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு. இப்போ அரசியல் வந்து எதை கேட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தெரியும். ஊமத்தங்காய், பேட்டரி தண்ணி, பள்ளி, இதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது அவங்க டெக்னிக்கலா அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகே, இவர் மேலே ஏற்கனவே 48 கேஸ் இருக்குதான். இது 48. இவர் அதிமுகவில் முன்னாள் ஒன்றிய விவசாய அணி செயலாளர். விவசாய அணி செயலாளர். எப்படி கட்சி விட்டு தூக்கிட்டாலும் இல்லையா? அதான் முன்னாள் விவசாய அணியா? விவசாய அணி கரெக்டாக இருக்கு பாருங்க. இயற்கை விவசாயம். அதான் தப்பா பண்ணா தப்பு. இயற்கை விவசாயம் தான் பண்ணிருக்காரு. இப்போ இது சாராயம் காய்ச்சது இயற்கை விவசாயத்துல வருது. ஆமா, தற்சார்பு விவசாயம், இயற்கை, ஊமத்தங்காய், சாராயம் எல்லாமே கனெக்டிங் வந்து கார்ப்பரேட் கிடையாது. எல்லா விவசாய பொருள் தான். ஆமா, எல்லாமே இயற்கை பொருள் தான். அதனாலதான் விவசாய அணியில வந்திருக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம கொக்கைன் சங்கர் வெளில வந்தாருன்னா இழுத்து போட்டு ஒரு விவசாய அணி கொடுத்துட மாட்டாங்க. அவ்வளவுதான். விவசாய அணியா? ஆமா, இலை எதுல வருது? துணை முதல்வரே அவர் தான் பேசிக்கிறாங்க. நீ என்ன பண்ணி அப்படி? அப்ப விவசாயத்துறை அமைச்சரோ? விவசாயத்துறை அமைச்சர் வந்து அவர் இல்லை, இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. யார் அவரு? இருக்காங்க ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு சரி நோ டு ட்ரக்ஸ் என்னங்க அது? அப்பெல்லாம் கிடையாதுங்க, என்னங்க நீங்க அப்படின்னு வர்றாப்புல நம்மளு. கருப்பு சட்டை போடுறது என்ன, வந்து சவுண்டு விடுறது என்ன, சட்டமன்றத்தை வந்து அமளியில் ஈடுபடுறது. ஐயோ பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, பரவாயில்ல செயல்படுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா ஒன்றிய அரசை பத்தி ஏதாவது ஒரு மேட்ரு வரைய மாட்டாப்புல, கம்முன்னு இருப்பாப்புல. அது எதுக்கு பேசிக்கிட்டு. ஆனா ஏதாவது ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சுன்னா இறங்கி வேலை செய்யறாப்புல எடப்பாடி அவர்கள். இப்படியா காய்ச்சலம் பூரா உங்க கட்சியில வச்சுக்கிட்டு இதுல ஒருவேளை இதனாலதான் விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாரு போல. ஏன்னா சட்டமன்றத்துல மானிய கோரிக்கை விவாதம் முடிச்சுட்டு இதை பத்தி பேசுவோம் வாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அமளியில முடியாதுங்க என்னங்க நீங்க அப்படிங்கிறாப்புல சூடாயிடுறாரு டக்குன்னு. வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல. முதல்ல உங்க கட்சியில் உள்ள ஆட்களை பாருங்க. இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு கேள்வி வருது. இப்ப காய்ச்சினவன் அதிமுக காரன் இவ்வளவு 25 ஏக்கர் இந்த பரப்பளவுல கையும் களவுமா மாட்டிடுறாரு. இப்போ தைரியம் இருந்தா, நேர்மை இருந்தா, சாட்டை புது ஆபீஸ்லாம் திறந்து இருக்கிறீங்க, இப்போ போய் போடலாம்ல ஒரு வீடியோ. பாருங்க, எடப்பாடி ஒன்றும் இல்லை, எடப்பாடி கள்ளச்சாராயம் காய்ச்சாருன்னு ஒரு வீடியோ போடலாம்ல. இப்போ ஏன்னா எடப்பாடி எப்படி காய்ச்சி அவரு காய்ச்சல் எப்படி எடப்பாடி இழுக்க முடியும்? ஏங்க கண்ணுக்குட்டி அவருடைய அண்ணன் வீட்டில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு அந்த ஊரில் மக்கள் சொல்கிறாங்க. ஊரில் இருக்க மக்கள் அவங்க வீட்டில் ஒரு டோர் ஸ்லிப் ஒட்டி இருக்குது, திமுகவுடைய டோர் ஸ்லிப். அப்படின்னா டோர் ஸ்லிப் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைமில், பிரச்சார டைமில் வந்து கதவெல்லாம் ஒட்டிட்டு போவாங்க. அதான் டோர் ஸ்லிப் மாதிரி. ஆமாம், சின்ன இதில் அது சின்ன வந்து பதியணும், அந்த வேட்பாளர் முகம் பதியணும், அந்த வாசகம் வந்து ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஒவ்வொரு கட்சி ஒரு வாசகம் வச்சுருக்கோம், அந்த வாசகம் பதியணுங்கிறதுக்காக அதை ஒட்டிட்டு போவாங்க. நம்ம அந்த லேம்ப் போஸ்ட்டில் எழுதுறது, லேம்ப் போஸ்ட்டில் ஒட்டுறது எல்லாமே, இப்போ பைப்பில் ஒட்டுறது, ஒட்டுறது, தட்டியில் ஒட்டுறது, எல்லா இடத்துலையும் விட்டுவாங்க. இப்போ அந்த பஸ் வந்து திமுகவோட பஸ் அப்படின்னு சொன்னால் எதையாவது கலட்டிட்டு டிரைவர் கண்டக்டர் அடிப்பாங்களாம் மாட்டாங்களா? இப்போ அதுவே வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பைப்பில் ஒட்டிருக்கு, பஞ்சாயத்து பைப்பில் ஒட்டுறாங்க. இன்னையிலேருந்து அது திமுக பைப்பு இல்லை, வேணாம் அதிமுக பேம்லெட் ஒட்டி இருக்குது, அதிமுக பைப் அப்படின்னா எதாவது கழட்டி அடிப்பானா மாட்டானா மக்கள்? ஒரு பாலத்தில் ஒட்டியிருக்கும். பாலம் அவங்களுக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் ஒட்டி இருக்குது, அவர் உடனே திமுக காரன் தான் அப்படின்னு வீடியோ போட்டு யாரை முதல்வரை வந்து சாராயம் காய்ச்சினாருன்னு வீடியோ போட்டு வந்து கேள்வி கேட்காம போனதே முதல்ல தப்பு. முதல்ல அந்த வீட்டில் போகலாம், ஒரு போலீஸ் போகலாம், நீ எப்படி போகலாம்? ரொம்ப சிம்பிள். அந்த வீட்டில் அந்த பாக்கெட்டுகள் கிடக்குது, அது இன்னும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது வந்து ஒரு கிரைம் சீன் மாதிரி இல்லையா? அந்த கிரைம் சீனை உடைச்சிட்டு நீ உள்ள போய் வீடியோ எடுக்கிறன்னா உனக்கு அந்த அதிகாரம் அனுமதிச்சிட கூடாது.
இல்லையா? போலீஸ் அங்கே இருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இவன் உடச்சிட்டு உள்ளே போயிருக்கிறான். அப்போது இது வந்து ஒரு சட்ட விதிமீறல் இல்லையா அது? அப்போ இதுக்கான சட்ட நடவடிக்கையும் அவன் மேலே எடுக்கணும். இப்போ அந்த இடத்துல போய் ஹீரோயிக்காக வீடியோலாம் போட தெரிஞ்சதில்ல. இப்போ அதிமுககாரன் மாட்டார். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சாராயம் காய்ச்சினாருன்னு நீ வீடியோ போடுவியா? அதுவும் இப்போ முதல்வரை போடுறது தப்பு அப்படின்னா இப்போ இதுவும் தப்பு தான். நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கேட்குறோம். சரி அது கூட வேணாம்ப்பா, குறைஞ்சபட்சம் அதிமுகவை சேர்ந்த இந்த நபர் சாராயம் காட்சி பிடிபட்டிருக்கிறார், சாட்டையில் ஒரு வீடியோ போடு. சீக்கிரம் எதிர்பார்க்குறோம். இல்லை சோறு தான் நீங்கிறப்ப எனக்கு நான் இது மறந்துட்டேன் தெரியாமல். நான் தமிழர்காரன்ட்ட போய் அதுவும் சாட்டைகிட்ட போயிட்டு நேர்மை இருக்குதா தைரியம் இருக்குதான்னு நான் தப்பாக இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அந்த நேர்மை அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. நான் தமிழர்காரன்ட்டு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? பரவாயில்ல. போய் அவன்கிட்ட போய் எதிர்பார்த்துட்டேன். ரொம்ப சங்கடம். நல்லா வாட்ச் பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களுக்கு கிடையாது அவருக்கு அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா போடு, முடிஞ்சா இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சீமான் அவர்கள் பேசணும். இப்போ சொன்னார்ல எத்தனையோ தாங்குற தலைவலியா ஏற்கனவே இருந்தாலும் மயக்கம் இட்டுனா அப்படியே வந்துடுவாப்புல கிளம்பி. ஜாலியாக இருக்குது, அவருக்கு ஜாலியாக இருக்குது, பத்திரிகையாளரும் ஜாலியாக இருக்குது, நமக்கு தான் எரிச்சலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு முறை சொல்லட்டுமே, என்னது ஒவ்வொரு எம்எல்ஏ பேரும் சொல்கிற இந்த இவர் செந்தில்குமார் தான் காரணம், இவர் தான் காரணம். இப்போ இவருக்கு ஒன்றும் இல்லைங்க, கண்ணுக்குட்டி விற்றதுக்கு எம்எல்ஏக்கு தெரியாமல் வித்துட்டானா கண்ணுக்குட்டி அப்படின்னார்ல. இப்போ 25 ஏக்கரில் காய்ச்சிருக்கிறானே கல்வராயன் மலையில், செந்தில்குமாருக்கு தெரியாமல் காய்ச்சிட்டானான்னு ஒரு முறை கேட்கட்டுமே, எடப்பாடிக்கு தெரியாமல் காய்ச்சிட்டாரான்னு ஒரு முறை கேட்கட்டுமே. ஒரு முறை ஏன் சீமான் கேட்க மாட்டாரு அப்படின்னா, ஏன்னா சித்தப்பா ஜெயலலிதா இருந்த ஆளுவதை விட எங்க ஆளு ஆட்சி நல்லா தான் இருக்கு, அதை மறக்க கூடாது. ஜெயலலிதா இருந்த விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி ஆச்சாரு சிறப்பான ஆட்சிங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அவர் வந்து எங்கள் சித்தப்பா அதை ஒரு அப்படித்தான் அப்படின்னு ஒரு கடந்து போயிடுவார். சரி, இதை ஊடகங்கள் கேரி பண்ணுதா? இப்போது அந்த டோர் ஸ்லிப்பை ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப் சேனல்ல இருந்து சேட்டலைட் சேனல் வரைக்கும் எல்லாம் இது திமுக திமுக திமுகன்னு பேசுகிறாங்களே, நம்ம இதில் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம மறுக்கலை. இது வந்து நிர்வாகத்தின் குறைபாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே போன வருஷம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்பயே இவங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கணும், அவங்க இன்னும் சில வேலைகளை வீரியமாக செஞ்சுருக்கணும், அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளும் குற்றம் சாட்டுறோம், நம்மளும் அந்த பாயிண்ட் பேசுகிறோம். ஆமாம், அவரு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இப்போ அந்த லைனில் நீ எடுத்து பேசுறியா அப்படின்னா அது கிடையாது. தந்தியில் என்ன பேசுகிறாங்க, இப்போ அந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது இப்போ கல்யாணம் டைப்பிங் அந்த எழுத்து இல்லை, அதிமுகங்கிற எழுத்து இல்லை, பாமகங்கிற எழுத்து இல்லை, பாஜகங்கிற எழுத்து இல்லை, அண்ணாமலைங்கிற எழுத்து இல்லை, எடப்பாடிங்கிற எழுத்து இல்லை. அதான் பிரச்சனை. அந்த அப்போ மட்டும் ஒர்க் ஆகல நினைக்கிறேன். சேதி கொடுக்கும்போது ஒர்க் ஆகல. பின்னாடி ஹார்ட்வேர் இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து அப்போ கீபோர்டை வந்து மாற்றிட்டாங்க போல இருக்கு. மேபி அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. நாக்கில் ஃப்ராக்சர் மாதிரி விரல்ல ஃப்ராக்சர் எதாவது இருந்திருக்கலாம், டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். இப்பதான் நம்ம கேட்க தோணுது. அது இன்னொன்று சொன்னா, சேதி எழுதி கொடுக்கவங்க இருக்காங்களா அவங்களோட தப்பு. இதை வந்து உட்காந்து தந்தி டிவியில பார்த்துட்டு இருப்பாங்களா, சேதி கொடுக்குறவரு அப்படி எழுதி தப்பா எழுதி கொடுத்துட்டாப்புல அப்படின்னு வருவாங்க முட்டுறதுக்கு. திமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளருடைய இல்லை கவுன்சிலருடைய ஒன்று விட்ட மாமா பையனோட சித்தப்பா பையன் ஒரு திருட்டில் ஈடுபட்டா அப்படின்னா திமுக அரசு இதை ஊக்குவிக்கிறதா வாசிக்கிறதான்னு பேசுறியே. இப்போ இதை பேசணுமா இல்லையா? எந்த ஊடகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சேட்டலைட் சேனலாவது பேசுதா, இல்லை எந்த யூடியூப் சேனலாவது அதை பற்றி பேசுதா? இங்கே இருக்கிற ஒரு சில இண்டிபெண்ட் சேனல்ஸ் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் கூட புரியல. திமுக ஓகேங்க கவனப்பேசக ஆயிடுச்சு ஒத்துக்கிட்டோன்னு சொன்ன பிறகும் திரும்ப அதே சொல்கிறாங்க. அதான் இங்கே ஒத்துக்கிட்டாங்க இல்லைடா, அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதை மேற்கொண்டு அதை தீர்க்கறதுக்கு அல்லது வந்து வேறு என்ன சரி செய்யலாம் அதுக்கு ஐடியா கொடுக்கணும்னா திமுக தாங்க. திமுக ஒத்துக்குச்சுடா. இல்லை, ஒரு பாக்கெட்டில் போட்டு விட்டது தப்பு தான். அது அந்த வீட்டில் டோர் ஸ்லிப் போதே நீ இவ்வளோ பேசுறிய. 25 ஏக்கரில் ஒருத்தன் காய்ச்சிருக்காங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கரா? அதான் சொல்கிறேன். அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் அந்த வரிசையாக போகலன்னு நான் கேட்குறேன். நாம் தமிழர் கட்சிக்காரன் சின்னதொரு அந்த காட்சி கொடுத்து வித்தாப்புல இல்லை, அந்த சைடா போகவே இல்லையா? இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் போகவே இல்லையா? இல்லை கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி நாம் தமிழர் கள்ளக்குறிச்சியில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி வந்து கள்ளக்குறிச்சியோட நாம் தமிழர் வந்து இதை தெரிவிக்கல அப்படின்னா இந்த விசச்சாராய இறப்புக்கு நாம் தமிழரும் உடனே போனது இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை, கள்ளக்குறிச்சியில் உள்ள நாம் தமிழருக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை அர்த்தம். அவ்வளோதானே? அவ்வளோதான். எல்லா கட்சிக்கும் நீ குறை சொல்ற, இல்லை உங்க கட்சிக்கும் எந்த துப்பும் இல்லை சொல்றதுக்கு. இப்போ இதில் இவர் வழக்கமாக ஒரு பேட்டியிலையோ இவரோட பேச்சிலையோ பண்ணுறது தான். அவர் சொல்றது அவரே கான்ட்ராடிக்ஷன் பண்ணி பேசுறது. அவர் சொல்ற அவரே எரிச்சல் பாட்டார். இதெல்லாம் வச்சு நம்ம பேசிட்டு
கால கொடுமை கண்ணுக்குட்டி உங்களுக்கு தெரியாம தான் காய்ச்சிடுறானா, நிர்வாகத்தை வந்து எம்எல்ஏக்கு தெரியாம தான் செஞ்சிடறானா அப்படிலாம் கேட்குறல. அதிகாரிகளை ஏமாத்துற அப்படிங்கிறாரு. அதிகாரிக்கு பேச போயிட்டாப்புல. அதிகாரிகள் இப்போ மக்கள் காரணம் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் காரணம், அதிகாரிகளுக்கு ஆனா காரணம் இல்லை. அதிகாரிகள் சீடு போயிட்டாப்புல. ஆமா. சவுக்கு சங்கு உள்ள போனது இப்ப உள்ள போனோன்னு அந்த போஸ்ட் எடுத்துக்கிறாரு. அப்ப இதுல என்ன தெரியுது, சீக்கிரம் சீமா உள்ள போகல. இதை சொல்லுவது வந்து புலனாய்வு புலி சத்யா அவர்கள். பாத்துக்குங்க, என்ன தப்பு செஞ்சா உள்ள போறாப்புல. இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டியா? இல்ல, நான் இப்ப எதுக்கு பதிவு பண்ணேன்னா அன்றே கணித்தார் சத்யா அப்படின்னு போடணும்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஒரு குழப்பா இது நம்ம சொல்றதுதான் நடந்தா மக்களுக்கு சந்தோஷம். ஒரு அக்யூஸ்ட் உள்ள போனா மக்களுக்கு சந்தோஷம் தானே. கொஞ்ச நாளைக்கு இந்த வதந்தி புரளியில எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க, பத்திரிகையாளர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க. அது நிர்வாகி தான், அது அதிகாரிகள் தான் காரணம். அதிகாரிகள் அப்படியே அந்த வாடை அடிக்குதா. நான் அந்த அதிகாரிகள்கிட்ட பேசினேன் மாதேஷ், அவங்க ட்ரம்முல தான் சுட்டாங்க. டம்முன்னு அடிச்சுதான். ஸ்டெர்லைட் விஷயத்துல அவன் எடுத்த டோன் என்ன, அதிகாரிகள் பக்கம் நிற்பது. இப்போ இதுல எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்ரீமதி அந்த சிறுமியோட வழக்குல அவர் என்ன சொன்னார், அதிகாரிகள் ஸ்கூல் பக்கம் நின்று பேசுறது, ஸ்கூல் பக்கம் நின்று பேசுறது, அதிகாரத்தின் பக்கம் நின்று பேசுறது. சரி, ராம்குமார் வழக்கு, அந்த வழக்குல யார் பக்கம் நின்று பேசினாரு? சிறைவாசிகள், சிறை அதிகாரி சைடு தான். அவங்க ஓடி போய் கடிச்சுதான் சொல்லுவேன். அதுல கரண்டே பாஸ் ஆகல அப்படிங்கிறது தான் கடைசியா. அவ்வளவு பெரிய சவுரா இருக்கும், அது கையில ஓரளவுக்கு எடுத்தாலும் நமக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். போயிட்டு வந்துருப்பாப்புல. கடைசியா வந்த நாணயத்தோடைய ரிப்போர்ட்லயே தெளிவா இருக்கு அதுல கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்னு. இப்படி இருக்கும்போதே இவர் வந்து அதிகாரத்தின் பக்கம் தான் என்ன பேசுறாரு. இப்போ அதையே டோனை இவரே எடுத்து பேசுறாரு பார்த்தீங்களா, அதிகாரிகளை காப்பாற்ற. அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற சிபிஐ தோழர்கள் வந்து சொல்கிறாங்க, கல்வாரின் மலையை ஒட்டி இருக்கிற சில பகுதிகளில் வந்து அதிகாரிகள் சில பேர் பழங்குடியின மக்களுக்கு குறைந்த வழியில் கூலி கிடைக்குது, இப்போ அவங்களால வந்து அதை வச்சு சஸ்டெயின் பண்ணிக்க முடியலை. அப்போ இவங்களை வந்து நீ இதை காய்ச்சின்னு புஷ் பண்ணுறாங்க, சில அதிகாரிகள் அப்படி தவறாக இருக்கிறாங்க, அதையொட்டி நாங்களும் வந்து புகார் கொடுத்துருக்குறோம், நாங்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். புகார் அப்படிங்கிறது அவங்க போராட்டத்தை அவங்க சொல்கிறாங்க, போராட்டத்தெல்லாம் இது பண்ணியிருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ மக்கள்லயே என்ன சொல்றாங்க, நீங்களே பல வீடியோ பார்த்துருப்பீங்க, நாங்க இந்த மாதிரி காய்ச்சுறாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க நிறைய வாட்டி போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுங்க, அவங்க லஞ்சம் வாங்கிட்டு போறாங்கன்னு எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. அவங்க சொல்றது என்ன, எஸ்ஐ லெவல் இல்ல போலீஸ் அந்த மாதிரி லெவல்ல அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வர்றாங்கங்க, எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இதுவே இல்லை, கண்டுக்கவே மாட்டுறாங்க, எங்க தொண்டை தண்ணி தான் அத்து போகுது, காசை வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு லோ லெவலில் உள்ள போலீஸ்காரங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய, இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் யாரு? மாவட்ட அளவில் இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, கலெக்டர், இவங்கெல்லாம் தானே. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை இவங்களை வந்து ஒன்றும் இல்லை, அன்னைக்கு முதல்ல வந்து போய் எல்லாம் அட்மிட் ஆகுறாங்க. இப்போ கலெக்டருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், இல்லைங்க இந்த மாதிரி அதனால் அவங்க சாகலை பண்ணுறாங்க. அந்த செய்தி வந்ததுக்கு பின்னாடி அப்போ இந்த சாராயத்தினால சாகலையாம்ப்பா அப்படின்னு வாங்கி வச்சவங்க அதையும் குடிக்கிறாங்க, அவங்களும் வந்து பின்னாடி அட்மிட் ஆகுறாங்க. அப்போ அவர் ஒரு வேளை அந்த இடத்துல சுதாரிச்சு இதனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க குடிக்காம மேபி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மரணங்கள் நம்ம தடுத்திருக்க முடியும். இந்த விஷயமெல்லாம் வந்ததுக்கப்புறம் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அவரை வந்து பணியிட மாற்றம் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது. இப்போ இதில் முழுக்க நிர்வாகத்துக்கு எந்த வித சம்மந்தமுமே இல்லை அப்படின்னா அவங்க காப்பாற்றுற வேலையை தானே சீமான் செய்கிறாரு. அப்போ கொஞ்சம் கூட மக்களின் பக்கம் நின்று பேசலை, இவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசலை, இவருக்கு அந்த அக்கறையெல்லாம் கிடையாது, அதிகாரத்தை காப்பாற்ற. ஏற்கனவே நிர்வாகம் தப்பு பண்ணிடுச்சு, நிர்வாக கோளாறுகள் காரணம்னு அரசு தரப்புலன்னு சொல்கிறாங்க. திரும்ப அவங்க காரணம் இல்லை, வந்து திமுக காரங்க தான் காரணம், அவங்களோட கவனப்பசு கிடையாதுன்னு அதிகாரிகள் சப்போர்ட் பண்ண வராப்புல. இவர் இன்னொரு விஷயத்தையும் கான்ட்ராக்ட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அப்படி அரசியல் கட்சிகள் தான் காரணம், அது என்ன திமுக மட்டும் தெரியல. இப்ப திமுக மட்டும் தான் காரணம் அப்படின்னா அங்க நாம் தமிழர் இருக்குதானே, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சி என்ன பண்ணி, நாம் தமிழர் அல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளுக்கும் உறுப்பினர்கள் அங்க இருப்பாங்களே, பிரதிநிதிகள் அங்க இருப்பாங்களே, அவங்களாம் ஏன் சொல்லல, எனக்கு புரியல. இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் நாங்க வந்து பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் பாருப்பா, நாங்க இதை போராட்டம் பண்ணிருக்கோம் பாருப்பா, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் பாருப்பான்னு அந்த கட்சியை தவிர யாரும் உரிமை இல்லை. இடதுசாரி அமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க தொடர்ந்து. நாம் தமிழர்ல யாராவது ஒருத்தங்க பேசுங்களேன், ஒருத்தர் சொல்லணும்ல, எப்பா நானும் போராடி இருக்கிறேன்ப்பா, நான் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்ப்பான்னு சொன்னா நீ வந்து நியாயம் நீ வேற. அது ஒரு தோழர் இந்த நியாயத்தை கட் பண்ணுங்க தோழர். நாம் தமிழர்கிட்ட பேசணுங்கிறதே சமயத்துல மறந்துகிட்டே இருக்கேன், இன்னும் சற்று பயிற்சி தேவை எனக்கு. அவ்வளவுதான், மன்னித்து விடுங்க. நியாயம், நேர்மை, சூடு சொரணை, வெக்கம், அதெல்லாம் சாப்பாடு. இந்த மாதிரி வீடியோக்கள் பேசும்போது முக்கியமா நாம் தமிழரை பத்தி பேசும்போது இதெல்லாம் வார்த்தை வந்துச்சு,
சம்பளத்தில் கட் பண்ண சொல்லிடுவோம் பார்த்துக்க. கற்றுக்கிறீங்க இப்படி கொஞ்சமும் தான் என்ன பேசுகிறோங்கிறத அது சரி சார் இதுதான் சொல்கிறது. இன்னும் சற்று பயிற்சி தேவை. வார்த்தை வந்துருதுல பாட்டிலுக்கு பின் அதை மறந்தே போயிட்டேன் நான். இப்படி கொஞ்சம் கூட ஒத்தே இல்லாமல் இப்போ கண்ணுக்குட்டி காய்ச்சறதுக்கு எங்கேயோ இருக்கிற முதல்வர் பதவி விலக வேண்டும், முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பு, நீங்கள் தானே செஞ்சீங்க, எம்எல்ஏ தானே செஞ்சீங்க அப்படின்றவர். எப்பா அந்த கருணாபுரம் ஏரியா எங்கே இருக்குது? கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சியில் இருக்குது. எந்த குறிப்பாக அதோட ஜாகிரபிக்கல் அமைப்பு பாருங்க. நீ இதை பார்த்துட்டு வந்துருக்கு சொல்லு. சொல்கிறேன் எப்படி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணோம். அந்த பகுதியை வந்து நம்ம ட்ரைப்ஸில் கரிகாலன் தான் சொன்னார். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், அதை ஒட்டி ரெவென்யூ ஆஃபீஸர், அதை ஒட்டி கோர்ட்டு, இந்த வழியாக தாண்டி தான் போய் அந்த கருணாபுரம் ஒரு அரச மரியாதையோட தான் கடத்திருக்காப்புல. ஆமாம் இப்போ இல்லை கவர்மெண்டே ஒரு பாதுகாப்பு இருந்துருக்கு. இந்த பாபநாசம் படத்தில் கொலையை பண்ணிவிட்டு பாடியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போச்சுட்டா ஊர் முழுக்க தேடுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல தேட மாட்டேன். அதே மாதிரி சார் கள்ள விச சாரை கடத்துறாங்க. எங்க காட்டுக்குள்ள வச்சாதான் கடத்துறாங்க, எங்கேயோ தப்பிக்க முடியாதுன்னு நீ காட்டுக்குள்ள போய் தேடல. அதே விஷயம் இவங்க சிட்டிக்குள்ளேயே நம்மளால கடத்திட்டு இருக்காப்ல. ஃபோர்ஸ் எல்லாம் வாங்க, எல்லா இடத்துக்கும் போய் தேடுவோம். எங்க போய் தேட போறீங்க? எல்லா இடத்துலையும் தேடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் காட்சி. ஒரு குரூப் போலீஸ் குரூப் கிளம்பிட்டாங்களே பாரு, நான் இப்ப போவோம் அப்படின்ட்டு கண்ணு 3 பியூரோகிராசி தாண்டி தான் எடுத்து போயிருக்காங்க. கண்ணு வெட்டி கூட்டு இங்க ஒரு குரூப் இருக்காங்கல்ல, போயிட்டாங்களே கிளம்பிட்டாங்களே இருக்காங்களே பாரு. ஆமா நீ யாரு, நான் தான் பின்னாடி காய்ச்சிக்கிட்டு இருந்தேன்ல அப்படின்ற மாதிரி அவரு இப்படி செயல்பட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ நீ இந்த பியூரோக்ரஸி யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. அந்த உள்ளூர்ல இருக்கவன் எவனையும் நீ பணியிட மாற்றம் பண்ணக்கூடாது. ஆனா எம்எல்ஏ பொறுப்பு எல்லாருமே சொல்லாம இருந்தாங்களா, இல்ல யாரோ ஒரு நல்ல ஆபீசர் இருந்து சொல்லி அதை யாரும் காது கொடுத்து கேட்காம இருந்தாங்களா? அதெல்லாம் நடந்திருக்கும். இல்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க, சட்டத்தை மீறுபவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு சரியான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கா, அவங்களை வந்து தடுத்திருக்கிறாங்களாங்கிறதான் பார்க்கணும். அது இந்த அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இப்பயே நம்ம இந்த சம்பவத்துக்கு என்ன பேசணும், அரசு இந்த விஷயங்களை செய்ய தவறிடுச்சு. அரசு இந்த மாதிரியான நடைமுறைகளை இனிமையாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம பேசணும். நம்ம ஆக்சுவலாக அதை தான் பேசணும். ஆனால் இவங்க நம்மளை அப்படி பேச விடுறாங்களா? தொடர்ந்து மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத இந்த வெர்ஷனை மக்களை குழப்புற வேலையை அவங்க பண்ணும்போது தான் நம்ம இதை எடுத்து இதுக்கு விளக்கமாக நம்ம பேச வேண்டிய இடத்துக்கு நம்மளை தலையெழுத்து நமக்கு வாச்சது இது. அவங்க என்ன பண்றது? என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ராகுல் காந்தி, மோடி வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு பேசிக்கிட்டு இருந்தோம். என் கரக மறுபடியும் இதில் கொண்டு விட்டாங்க. இதை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கு நமக்கு. இப்போ மக்களின் பக்கம் நின்று மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய இடத்துல, அப்படி நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்மளை எந்த சைடு நிர்பந்திச்சு தள்ளுறாங்க பாருங்க. தொடர்ந்து மக்களை குழப்புற வேலை இது. இப்போ ரொம்ப சிம்பிள். எதுக்காக பாமகவுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும்? நான் சொல்லவா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொன்னா தப்பா நினச்ச கூடாது. நீங்க சொல்லுங்க. சாதி ஓட்டு வேணும் அவருக்கு, அதனாலதான் இந்த சம்பவத்துலயுமா? ஆமாயா, இப்போ இது விக்ரவாண்டி தேர்தல் வருது இல்ல, அதுல வந்து ஓட்டு வேணும்ல. கரெக்ட். அப்ப வந்து அப்பதான் பாமக திட்டினா, பாமக அங்க வந்து மக்கள் மக்கள் நிறைய வாழ்றாங்க அங்க. அப்ப எதிர்த்து பேச முடியாது. இப்ப அந்த ஓட்டு அவருக்கு உள்ளதுல உள்ளூர் 4-5 ஓட்டு உலகம் போயிடும். ஒருவேளை இப்படி இருக்கும். எப்படி இப்போ காய்ச்சனவன்லாம் வந்து யார் யாரு அப்படின்னு ஒரு செய்தி என்ன வந்துகிட்டு இருக்கு. மெத்த நாள் பாண்டிச்சேரியில் வந்தது, அதுக்கு பாஜகவும் காரணம்ன்ற மாதிரி செய்திகள் வருது. ஆந்திராவில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் அது லிங்க் பிடிச்சி போனால் அது போய்கிட்டே இருக்கு, ஹைதராபாத் வரைக்கும் போகுது. அப்படியா? ஆமாம்மா, அதுலேயும் ஒரு பாஜக குழந்தை இருக்குன்னு செய்திகள் வருது. எதுவும் உறுதியாகலை, பேசுகிறத சொல்கிறேன். இப்போ பாமகக்காரர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார்கள். ஏன்னா நியூஸ் கார்டில் அவன் என்ன போட்டிருக்கான், எதிர்கட்சி அரசியல் பங்கு பெறும் கட்சிகள் அப்படின்னா இவங்க எல்லாம் தான் வராங்க. இல்லை, எனக்கு உண்மையில ஆச்சரியம் என்ன தெரியுமா, பாமக வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து வந்து மதுவிலக்கு பேசுகிற ஒரு கட்சி. நாங்கள் வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம், நாங்கள் வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம், வந்தால் தானே கொண்டு வருவேன் இல்லை அப்படின்னு மக்கள் சில பேர் நினைப்பாங்க. மதுவிலக்குலாம் இல்லை, இப்போ வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு அதாக தான் இருந்திருக்கு. இல்லை அது இல்லை சொல்கிறேன், மதுவிலக்கு அப்புறம் வந்து மது புகையிலை குட்கா இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது தான் பாமகவோட எண்ணம். கருணாபுரத்தில் பாமக சார்ந்து யாருமே இல்லையா? இருந்திருப்பாங்க, எனக்கு தெரியல. அப்ப அந்த கருணாபுரம் அந்த என்னது அந்த பூத்துல பாமக ஓட்டே கிடையாதா? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், இருந்திருப்பாங்க. அது நியூஸ் கார்டில் சொல்கிற மாதிரி காய்ச்சினவர்களாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. நியூஸில் அவன் அப்படி தான் போடுறான். இதை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த சேனல்கள் தான். ஒருவேளை உண்மைக்குமே அவன் சொல்கிற மாதிரி பாமக காரங்களாக இருந்து சீமானுக்கு ஃபோனை போட்டு, நீ என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க,
இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு. ஐயா நான் இனிமே பேச மாட்டேன்னா இப்போ பாருங்க ப்ரெஸ் மீட்டை கூட்டி என்ன சொல்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பேசுகிற டோன்லாம் பாருங்களேன். ஐயாவுக்கும் எங்களுக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது. நாங்கள் என்றைக்குமே ஐயா பக்கம்தான். இல்லைங்க அந்த 2 எம்எல்ஏக்கும் அவங்க மேலே வந்து மாநஷ்டவர்களுக்கெல்லாம் போடுவேன்னு சொல்கிறாங்க. நம்ம நோட்டீஸ் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசு, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. முடிஞ்சா என் மேலே நோட்டீஸ் விடு அப்படிங்கிறாரு. ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க, அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது, அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியம், புரியுதா? இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டு 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் தான். நான் என்ன கேட்குறேன், ஐயாவுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, ஐயாவும் நாங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. ஐயாவோட சாதனைகள்லாம் என்ன? தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு. இப்போ கருணாபுரம்ல இறந்துருக்கிற மக்கள் யாரு? அது நம்ம பின்னாடி வருவோம். இப்ப கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் குடித்து விசச்சாராயம் குடித்து இறந்துருக்கிறாங்க. இப்போ வேகமா போய் பாமகக்கு முட்டு கொடுக்குறேன்னா அப்போ நீ சொல்ல வர்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? என்ன சொல்ற? எனக்கே ஒன்றும் புரியல. இறந்து போன மக்கள் தலித் மக்கள், இது வேற இறந்து போயிருக்க மக்கள் தலித் மக்கள். இந்த இடத்துல இவரு ஏற்கனவே தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல அன்புமணி என்ன பேசினாரு? பானையை உடைக்கத்தாண்டா நான் வந்திருக்கிறேன், இந்த தேர்தலில் பானையை நான் உடைப்பேன் அப்படின்னு பேசினாரு பகிரங்கமா. அப்போ நீ வேகமா போய் பாமக கூட தான் நான் நிக்கிறேன் அப்படின்னா நீ அந்த மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல வர? அப்போ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிற்கிறா நாம் தமிழர் அப்படின்னா அப்படி பாமக சைடு நிக்கிற சாதியவாதியா நீ வந்து உன்னை பிரகடனப்படுத்துற இன்டைரக்டா, அதானே? ஆமா. அப்ப அதானே. இப்ப இதுவே கருணாபுரத்துக்கு யாரு கோபாசே போய் வாங்கிட்டு வந்தாப்புல கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க. வாங்கினாவா இல்லையா? ரெண்டும் தான். ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு குடுக்கல் வாங்கல். அந்த குடுக்கல் வாங்கல் எதனால நடந்துச்சு? அந்த அடி கூட பாத்தியா, பயந்துகிட்டே அடிக்கிறாப்புல. ஒரு ஃபோர்ஸா கூட விடுவல, இங்க திருப்பி அடிச்சிருவாங்கிற மாதிரி அடிக்கிறான். அடிச்சிருவானோ, மிஸ் ஆயிடுவோமா அடிச்சிருவோமா? அவரு பாவண்டா, சொல்லக்கூடாது. விசிக தலைவர் திருமாவை பத்தி என்ன கருத்து அங்க பேசியிருக்கிறான்? என்ன பேசினாங்க? மைனர் என்ன சொன்னாரு? அது என்ன வந்து 10,000 கொடுக்குறானாம, அவன் என்ன செய்யறது வைக்கிறதுன்னு உரிமையில பேசியிருக்கிறாரு. இப்போ ஒரு மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இந்திய அளவில் ரெப்ரசன்ட் பண்ற தலைவரா திருமாவர்கள் இருக்கிறாரு. இன்னமும் வந்து நாடாளுமன்றத்தில் போய் அவரு அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சேர்ந்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் பேசுறாரு அவரு, அப்படி சுருக்கவும் கூடாது நம்ம. அவர் வந்து ஓபிசிகளுக்காக பேசுறாரு, அனைத்து மக்களுக்காக அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்காக பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி ஹிஜாப் பிரச்சனை வந்தப்போ உனக்கு சொன்னா கசக்குதுன்னா நாடாளுமன்றத்தில் நின்று நான் சொல்லுவேன்டா, நீ ஜெய் ஸ்ரீராம்னு நீ சொல்லுவ, கோஷம் போடுவ அப்படின்னா நான் அதுக்கு எதிராக ஜெய் பீம்னு கோஷம் போடுவேன், அல்லாஹு அக்பர்னு சொல்லுவேன் அப்படின்னு அதை நாடாளுமன்றத்தில் முழங்கினவர் அவரு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீ வந்து ஒருமையில பேசுகிற. இப்ப நான் உடனே வந்து நீங்க வந்து இறந்து போனவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் உடனே வந்து நாம் தமிழர் உங்களுக்கு எதிரானது நீ திருப்ப பாக்குற, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஜோம்பிகள் வந்து முட்டு கொடுக்கலாம். சரிப்பா, இந்த செய்திகள்ல வந்துச்சா இல்லையா கோபாசே வாங்கினது இந்த இடத்துல அடிச்சுட்டாங்கன்னு? அவர் என்ன பேசினாருன்னு செய்தியில வந்துதா இல்லையா? பல்வேறு யூடியூப் சேனல்ல அடிச்சவர் யார? கோபாசேவை அடிச்சவர் பேசினாரா இல்லையா? இவன் இப்படி பேசினாங்க அதனாலதான் நாங்க அடிச்சோம்னு சொன்னாரா இல்லையா? அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி பாருங்க, அண்ணன் திருமா மீது நான் மதிப்பு வச்சிருக்கிறேன், எங்க அண்ணன் அவரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு? அண்ணன் வந்து இன்னைக்கு அண்ணன் வந்து இன்னைக்கு திமுக கூட இருக்கிறாரு, நாளைக்கு எனக்கு வாக்கு வங்கி ஏறிடுச்சுன்னா அண்ணன் என் கூட வந்து நிப்பாரு, அது வந்து நாங்க 2 பேரும் கூட்டணி வச்சு. அவரு வந்து அவருக்கு சிஎம் போஸ்டே வந்ததுயா, அவர் நினைச்சிருந்தா ரொம்ப ஈஸியா போயிருக்கலாம். அவருக்கு வராத பண பரிவர்த்தனை பேச்சுவார்த்தைகளா, சீட்டு பேரமா, அவருக்கு மத்திய அமைச்சர் எல்லா பேரமும் அவருக்கு வந்தது. ஆளுநர் சனவா சொல்லியா? நீங்க வந்து நீங்க திரௌபதி முர்மு கூப்பிட்டுறீங்க, ஏன் இதுவே வந்து எங்க தலைவர் திருமா வந்து கூப்பிட்டு இருந்தா அவரு இது பண்ணிருக்க மாட்டாங்களா? ஏன் அவரை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? அவர் அதை ஒத்துக்கல அப்படின்னு அவர் ஆலோசனை பாஜக பக்கம் போயிருந்தா கூட சில மாற்றங்கள் நடந்திருக்கும். நடந்திருக்கும். ஆனா அவர் போக மாட்டார். போகல.
ஏன்னா அவரு கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு. சீமானுக்கு ஓட்டு வந்துரும், சீமான் கூப்பிட்டா போய் வரலாமா? எல்லாம் ஒரு கனவு தான். அவர் அதிபர்னு கூட தான் கனவுல ஒரு நியாயம் வேணாமா? இல்ல வாய்க்கு வந்து ஏதாவது இஷ்டமான பேசுறதா? நான் திரும்பியும் பிசகி விட்டேன். என்னது அஞ்சரைகளிடம் அது நான் எதிர்பார்த்திருக்க கூடாது. இல்ல இப்ப இவர் சாதியவாதி இல்லைன்னா கூப்பிட்டு தான் பாமக ஐயா வேணும்னா அண்ணன் திருமாவளவன் தேவை வேணும்னு நீ சொல்றியா? தேவையில்லையா? ஏன்னா திரும்ப வந்து தொடர்ந்து முழங்குறாரு. என்ன அவர் சொல்றாரு? பாமக இருக்கிற கூட்டணியில ஒருபோதும் விசிகா இருக்கு, பாமக பிஜேபி கூட்டணி வரமாட்டேன் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப வந்து திருமாவளவனை நீங்க எதிர்க்கிறீங்களா? திருமாவளவன் நீங்க எதிர்க்கிறீங்களா சொல்லுங்க. அதை வந்து ஆல்ரெடியே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கானே. அதை சொல்லியிருக்கணும்ல. எப்பா என் கட்சியில கோப்பா சேவா இருக்கிறான் இவனுக்கும் இவன் சொன்ன கருத்துக்கு எனக்கு வழக்கமா ஒன்று உருட்டுவீங்களே, அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து, அப்படியாவது கூப்பிட்டு சொல்லியிருக்கணும்ல. அப்ப இப்போ நீங்க வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? அப்ப அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து இப்ப திமுகவோட கூட்டணி இருக்காருல்ல, அதனால வந்து ஓகே திமுக எதிரி அண்ணன் வந்து திமுக இருக்காரு, அதனால நான் வந்து அவரை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அப்ப அதையா சொல்லு. இது திமுக இருக்கிறனால அவர் எனக்கு எதிரி, வெளில வந்துட்டாருன்னா நாங்க வேற. இது பாமகவோட அடிக்கல. இது ஆமா அதிமுக இருக்கும்போது இப்படி பேசுறது, இங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டா இங்க இப்படி பேசுறது. அப்ப ரெண்டு பேருமே கூப்பிடல, கொஞ்சம் ஏமான் இருக்கிறோம்னா அப்ப அங்க இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறது. அப்போ பாமக வந்து அடுத்த பாமகவா நாம் தமிழர் வந்து பதவி சொன்னீங்க. வேற என்ன உங்களுக்கு டவுட்டே என்ன ஒரு டவுட்டு? இப்ப இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்குது. நேற்று நீங்க தான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நான் பல விஷயம் பேசுறேன், பாஜக பல மேட்ரு பல இடத்துல அவுத்து வீசி தள்ளிருக்கா போற இடங்கள்லாம் தெரியல நம்மளுக்கு. என்ன பல அரசியல் கதைகள் பேசுங்க, என்ன சொன்னா சொல்லுங்க. ஜேபி நட்டா வந்து கார்கேக்கு ஒரு லெட்டர் எழுதுனான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதை மட்டும் தனியா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். அதுதான் சொன்னேன், அது தெளிவா சொல்லு. அதான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னீங்க. நீங்க தானே சொல்றீங்க. நான் தனியா அவங்க வந்து அரசியல் பாடம் எடுக்கும் சொல்லுங்க. ஆமா அரசியல் படம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம். இது மாதிரி ஜேபி நட்டா வந்து அறிக்கை விட்டுருக்காரு கார்கேவுக்கு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது, வா காங்கிரஸும் பிஜேபி இணைந்து போராடுவோம். என்ன நீங்க சும்மா இருக்கிறீங்க, காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து போராடவே இல்லை, உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கார்கேவுக்கு லெட்டர் எழுதிருக்காரு ஜேபி நட்டா. எங்க டெல்லி டு டெல்லி அங்க கம்யூனிகேஷன். அப்ப பிஜேபி காங்கிரஸ் ஒன்னா போதா? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கூட்டுக்காரங்களே போராட்டத்துக்கு அவர் அதுல இன்னொரு என்ன சொல்றாரு, இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர். அப்படின்னா இது வந்து மனிதனால் ஏற்பட்ட ஒரு இது உயிர் சேதம், பேரழிவு. ஆமா பேரிழப்பு, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு இது, இதை நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறாரு. சரி யார்? ஜேபி நட்டா. அப்ப எனக்கு கண்ணாமண்ணா வாயில வருது. அப்புறம் எனக்கு கண்ணாமண்ணா வந்து தம்பி எவ்வளவு லிஸ்ட் சொல்லிருப்பேன் நான் சொல்லிட்டே தெரியும்ல. தெரியும். ஒண்ணு ரொம்ப தூரம் வேணாம், இதே கள்ளச்சாராயத்தை இதே விஷச்சாராயத்தை எடுத்துக்குவோம். குஜராத்ல என்ன கவுண்ட்? ஆமா போன வருஷமா ஏதோ 30 பேர் இறந்து போனாங்க, 30 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா திரும்ப சொல்றேன், அண்ணா சார் இருக்கிற ஊருக்குள்ள இருக்கா இல்லையா, நீங்களாம் என்னத்த பேசுறீங்க? நீங்க அப்புறம் முதல்ல அவர் ஊர்ல போய் என்ன நடக்குதுன்னு ஒரு சிபிஐ ரைடு வைக்கிறீங்க. சிபிஐ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைங்க, அப்புறம் வரலாம் இங்க வரலாம். அதெல்லாம் விடுங்க. நம்ம நகத்தை வெட்டிட்டீங்களா? இந்த நிதிஷ்குமார் இவ்வளவு க்ளோஸ் டு மோடி நமக்கு தெரியாம போச்சு. இந்த இப்ப கையெல்லாம் ஹேண்டில் பண்றாரு, இப்படி ஹேண்டில் பண்றது தலைவன் முன்னாடி. தலைவனுக்கு வந்து ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவனுமே இருக்க மாட்டான் முன்னாடிலாம், தெரியுங்களா? யாராவது ஒருத்தன் பிரேம மறைக்கிறான்னு தெரிஞ்சா தள்ளியே விட்டுருவாரு. அதாவது அவருக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கான ஒரே தகுதி நீ போட்டோகிராஃபரு, உன் கையில கேமரா இருக்கணும். அப்படி யாரும் வந்தாலும் விட்டுருவாரு தலைவர். எவன் வந்தாலும் விட்டுருவாரு, மற்றபடி எவனும் அண்டக்கூடாது, நம்மளுக்கு கிரௌடு அண்டாது அப்படின்னு இருந்த மனுஷனை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு நிதிஷ்குமார். போனா நேவட்ட சொன்ன வெட்டினியா அடுத்த வாரம் என்ன பண்ற, நெயில் பாலிஷ் காவி கலர் பிடிக்காது, நீ என்ன பண்ற வேற கலர் நெயில் பாலிஷ் கலர் அடிச்சிட்டோம். ஆமா அந்த ரேஞ்சில டீல் பண்ணிருக்காரு. அவரு ஆட்சியில நம்ம பார்த்தோம் 21ல இருந்து 2023 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட வருஷத்துல நம்மளே அதை பேசணும். 155 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு தலா 4 லட்ச ரூபா, தலைக்கு 4 லட்ச ரூபா ஒரு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளே பேசணும். கேட்கலாம்ல? இல்லை இதே மாதிரி ஒரு லெட்ரு இப்போ வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அதுக்கு பதிலாக அப்படியே கோடு போட்டு நிதிஷ்குமார் போடு ஒரு லெட்டர் நடக்குது இல்லையா? இல்லை நம்ம அவங்கெல்லாம் வந்து சரி விடுங்க, சொந்த கட்சிக்காரன் அவ்வளோ பற்றி கழிச்சு கட்டினா கட்சி காலி ஆயிரும். நிதிஷ்குமார்கிட்ட எழுதலாம்ல ஒரு லெட்ரு, ஐயா சிபிஐ விசாரணை வைக்கலாம்னு இருக்கோம், அதனால இந்த மாதிரியான விசச்சாராயம் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் எழுதேன் ஒரு லெட்ரு. உங்களுக்கு உயிர் சேதம், உயிர் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா போங்க, 2 பேரும் மணிப்பூருக்கு சேர்ந்து போங்க. எவ்வளோ கத்துனமே
எப்பா மோடியை போக சொல்லுங்க, உள்துறை அமைச்சர் போக சொல்லுங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைங்க, அவ்வளோ பேர் கத்தணுமே, யாருமே போகலையே. இவங்க மாநிலமே பத்தி எரிஞ்சுது. இவங்க கேட்குறேன், கள்ளச்சாராயம் மரணம் நடந்திருக்குது, விஷச்சாராயம் மரணம் நடந்திருக்கு, முதல்வர் போனாரா வைக்கிறாரா, எல்லாம் சரி. அமைச்சர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு 3 செவிலியர்கள் வந்து இருந்து சேவை பண்ணுறதா சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தை வந்து அந்த அரசு செஞ்சுருக்குது. ஒரு லிஸ்ட்டு கொடுங்க பார்ப்போம். இப்போ நம்ம செய்திகளில் வந்ததை நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள். மணிப்பூருக்கு இத்தனை அமைச்சர்கள் நாங்கள் அனுப்பினோம், அங்கே இருக்கிற சிஎம் உயிரிழப்புகள், இவ்வளோ பேர் காயப்பட்டாங்க, இவ்வளோ ரெக்கவரி, நாங்கள் இவ்வளோ நிவாரணம் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பேர் காயத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேற்று வந்து செய்தி, குக்கியின சோயின மக்கள் வந்து பொதுவிலைக்கு வந்து ஒரு ரேலி நடத்துகிறாங்க. அனைத்து இனத்தில் இருக்கிற தலைவர்கள் வாங்க, ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்குவோம், அமைதியை திருப்பி கொண்டு வருவோம்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. எந்த மக்களை நீங்கள் வந்து பாப்பியை விதைக்கிறார்கள்னு இந்த பாஜகவால் குற்றம் சாட்டப்பட்டு போலி குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்ட அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட அந்த குக்கியின மக்கள் கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் இப்போ போகலாம்ல. இப்போ மக்கள் நீ சொல்கிற வார்த்தைப்படி பார்த்தா அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த மக்களே கேட்குறாங்க, வாப்பா அமைதி ஆகும்னு. இப்போ போகலாம்ல மோடி, இப்போயாவது போய் அந்த ஸ்டிக்கரையாவது வழக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டிங்களே, ஒட்டிக்க வேண்டியதானே. இப்போ இதெல்லாம் வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு லெட்ரு எழுதேன் பார்ப்போம். நிதிஷ்குமார் மட்டும் ஒரு லெட்ரு எழுதுனா அப்புறம் சாயங்காலம் தெரியும். அவ்வளோதான், நெயில் பாலிஷ் போட்டு வேண்டியதான். இவருங்கிட்டு போயிட்டாருன்னா சந்திரபாபு நாயுடு அவ்வளோதான். அவர் ரொம்ப தெளிவாக. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு லெட்ரு எழுதுங்க, இதுக்கு ஒரு சிபிஐ ரைடு வைங்க, ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. செய்திகள் வர்ற விஷயங்கள் இதில் பாஜகவுக்கு பாமகவுக்கு தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிர்வாகம் தான் பிரச்சனை, பாஜக பாமக எதிர்கட்சிகளுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு பேச வராப்புல. இப்போ இதெல்லாத்தையும் தொடர்புபடுத்தி எதுக்கு இப்போ வந்து பாமக சார்பு இருந்து ஒரு பேசணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி எலெக்ஷன், விக்கிரவாண்டி தேர்தல், விக்கிரவாண்டி வாங்குற வண்டி எந்த வண்டி வந்தாலும் உனக்கு ஓட்டு கிடையாது. நீ வந்து நாம் தமிழனுக்கு தனியாக வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிற, உனக்குன்னு இப்போ ஒரு ஓட்டு இருக்கு. கஷ்டகாலம் மாநில கட்சி அந்தஸ்து வந்து போச்சு, இப்போ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கே போவோம். பாமகவுக்கு மாநில அந்தஸ்து போயிருச்சு, அது வரும் போகும்பா, அதை பத்திலாம் ஒன்றும் பெரிய பேச்சு இல்லை. வரும் போகும் நிலையல்ல. ஆமா ஆமா, இந்த வாட்டி பாமகவுக்கு மாநில கட்சி இல்லையே. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில், அது வந்து ஜகா வாங்கிருச்சு. இப்போ உனக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், நியாயத்துக்கு நீ வந்து கேம்பெயின் ஜெயிக்கணும் அப்படின்னா ஈஸியா ஒரு வாய்ப்பு இருக்குது, ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா அதுதான் அவர் என்ன இல்லையா நமக்கு அதுதான் என்ன, நமக்கு வந்து ஐயா என்ன சொல் மேலிடத்தில் என்ன உத்தரவு வருதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவோம். இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஜோம்பிகள் தான். அதாவது நீ தனியாக கேண்டிடேட் நிப்பாட்டுற, அந்த கேண்டிடேட் ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லை, ஆனால் ஐயா தான் உனக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஐயாவுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, திராவிடம் தான் வந்து எங்களுக்கு எதிர்ப்பு. திராவிடமா இது தமிழ் தேசியமா போராட்டம். திராவிடம் எதிர்ப்பா? திராவிடம் எதிர்ப்பா? இல்லைங்க, திராவிடங்களுக்கு பங்காளி மாதிரி. திராவிடம் எதிர்ப்பா? இல்லைங்க ஐயா கலைஞர் பையிலேருந்து நான் பானை எழுதியிருக்கேன். ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி பொழப்புக்கு. இப்போ அதுதான் இவர் வந்து இப்போ பாமக யாரோட கூட்டணியில் இருக்குது, யாரை ரெப்ரசென்ட் பண்ணி விக்கிரவாண்டியில் நிற்கிது? பாஜக பிஜேபி எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் என்ன, பாமக பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ பாமக எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா சீமான் என்ன சொல்றாரு, நாங்க பாஜக ஆதரவு தான் சொல்றாரு. பாமக தான் ஓட்டு. இப்போ என்ன பண்ணுங்க, ஓட்டு எல்லாம் நீங்க பாமகவுக்கு போட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் ஜோம்பிஸ் இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் வேட்பாளருக்கு போடாதீங்க. ஐயா வந்து நல்லவர் தானே, ஐயா கால் தூசுக்காரன் வர மாட்டாங்களே, ஓட்டை முழுக்க அங்கே போட்டுருங்க. அதான் கேட்க வராப்பில்ல. இப்போ அந்த சகோதரிக்கு ஓட்டு தேவையில்லை, அப்படிதானே? அப்போ உங்க கட்சி ஒரு பேரை கேட்டு மாறா உழைக்கிறவனை நீ வந்து எப்படி ட்ரீட் பண்ணல? இதுதான் பல பேர் வெளில வருவாங்க. இதுல இருந்து வெளில வருவாங்க. பாப்போம். இந்த பேட்ச் வெளியே வர போகுது. ஆரம்பத்துலன்னு சொல்றது தான், இவர்கள் திரும்பியும் இந்துத்துவத்தை கொண்டு வர்றதுக்காக முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. இவங்க ப்ராக்சி அமைப்பு தான், இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரெஸ் மீட்லாம் இதுக்கு ஒரு உதாரணம். இப்போ பாமக பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணி நிற்கிது, இவர் பாமக நாங்களும் நிற்கிது, இவர் பாஜகவுக்கு நாங்கள் இது பாமகவுக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, நாங்கள் ஒன்றுங்கிறாரு. அப்போ பாஜகவோட ஆதரவு, பாஜக ஆர்எஸ்எஸோட ரெப்ரசென்ட் பண்ணி இருக்குது. ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இந்துத்துவா. இவங்க திரும்பி இந்துத்துவ அடிவடியாக தான் இருக்கிறாங்க. திராவிடத்தை எதிர்ப்பது இவங்க வேலை அப்படின்னா சாதி வரியும் தான், சிம்பிள். திராவிடத்தை எதிர்க்கிறவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்துத்துவா தான் ஆதரிப்பான், ஆதரித்து தான் ஆதரிச்சு ஆகணும். அப்போ என்ன, எங்கே போவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் போய் ஆகணும். ஆமாம், சாதி வரி கும்பலுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும்.